ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2003 ஆல்டோ வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN 57F 7022, 3 ஓனரு. எஃப்சி இன்சூரன்ஸ் இப்போ லைவில் இருக்குது. 2003, 3 ஓனரு. வண்டி ஃபஸ்ட்டு அவுட்டரை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அவுட்டரை பார்த்துக்கோங்க. பாடி லைன் சுத்தமாக இருக்குது, எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை. பெயிண்ட்டு வந்து இப்போ தான் லைட்டாக அடிச்சிருக்காங்க, ஒரிஜினல் பெயிண்ட்டு. எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்காக தான். வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்டோ 2003, 3 ஓனரு, திண்டுக்கல் நம்பரு. வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நிறையா போட்டிருக்காங்க. டோர் வைசரு, குரோம் செட்டு, பின்னாடி ஸ்பாய்லரு. அவுட்டரை பார்த்துட்டிங்களா? அடுத்து வந்து டயரை காமிக்கிறேன். மழை பெஞ்சனால மண்ணில் ஒட்டி இருக்குது. டயர்லாம் 4மே வந்து இப்போ தான் போட்டு ஓட்டியிருப்பாங்க போல். ஒரு 10,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பாங்க போல். ஜேகே கம்பெனி டயர், ஒரிஜினல் டயர் தான் போட்டிருக்காங்க. பின்னாடி ஸ்பாய்லர் போட்டிருக்காங்க. எல்பிஜி என்டாஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் டேங்கு போடலை. பார்த்துக்கோங்க. அடுத்து இன்டீரியர் காமிக்கிறேன். கூலிங் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க 4 சைடுமே. செட்டு, கேமரா செட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. கீழே செட்டு இருக்குது. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு. சொன்னல மேலே இன்சூரன்ஸு, பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு, வண்டி ஓனர், ஆர்சி புக்கு எல்லாமே இருக்குது. வண்டி தெளிவாக இருக்குது. பார்த்துக்கோங்க. டோர் லைனு அதே மாதிரி இதையும் பார்த்துக்கோங்க. ஒரிஜினல் பெயிண்ட்லாம் இருக்குது, சும்மா வெளியே மட்டும் டச்சப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வண்டியை பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதிரி இது இருக்கும். ஆல்டோவில் வந்து இதை பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த டோர் காடியை பார்த்துக்கோங்க. பின்னாடி இன்டீரியரை காமிக்கிறேன். கவர் வச்சுருக்காங்க. கேஸ் இல்லை பாஸ், பெட்ரோலில் தான் வண்டி ஓடும். கேஸ் வேணான்னு சொல்லி அவுத்து வச்சுருக்காங்க அவங்க. சாத்திடலாம். அதே மாதிரி இந்த டோரு, இந்த பீடிங் லைனு. ஆனால் இது கலைஞ்சிருந்தால் தான் டிங்கர் வேலை வந்து பார்க்க முடியாது. அதனால தான் இதை நான் மெயினாக காமிக்கிறேன். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கவுளு கலையாமல் இருக்கணும். பார்த்துக்கோங்க. அவுட்ரு மட்டும் தான் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, மற்றபடி உள்ளுக்கெல்லாம் எந்த விதமான வேலையும். அது எஃப்சிக்காக தான் அடிச்சிருக்காங்க. 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது. திண்டுக்கல் நம்பரு, 2 ஓனரு. இன்டீரியரு. அடுத்து இன்ஜின் செக்ஷனை பார்ப்போம். இன்ஜின் செக்ஷன் பார்த்தீங்களா? சேஸ் நம்பரோட பிளேட்டு இப்போ தான் எஃப்சி எடுத்திருக்கோம், அதனால தான் மேலே அந்த கோடு இருக்குது. பார்த்துட்டிங்களா?
ஆல்டோவில் பொறுத்த அளவில் நீங்கள் என்ன பார்க்கணும்னா டிங்கர் ஒர்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது பாருங்கள் ஏசி. இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா ஏசி. இங்கே ஏசி ப்ளோயர் இருக்கும் கீழே. இந்த இங்கே இருக்குங்க பார்த்தீங்களா ஏசி ப்ளோயரு. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஏசி வரும். ஏசிக்கு அப்படியே கூலிங் இங்கே தான் வரும். இங்கே வந்து கீழே வந்து டியூப் போகும். அதனால் எந்த ஆல்ட்டோ எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்க்கணும். இந்த இடத்துல எத்து போயிருந்துச்சுன்னா 3 வேலை ஒன்றா சேர்ந்துடும். டிங்கரு, மெக்கானிக்கு, பெயிண்ட்ருன்னு. அதனால இங்கே பார்த்தீங்களா அந்த வண்டியை, இந்த வண்டின்னு இல்லை, நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலுமே இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஆல்டோன்னு வந்துச்சுனாவே இந்த இடத்துல இது போயிடும். இங்கே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இது சும்மா லைட்டாக துரு தான். இங்கே இந்த இதை இழுத்து விட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துல தான் ஏசி இந்த நான் இழுக்கிறேன் பாருங்கள் இருக்கும். அப்படியே கவுல் பேஸ்ட் கலையாமல் இருக்குது பார்த்தீங்களா. டிங்கர் வேலை, பெயிண்ட்டு, ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இல்லை. அது சும்மா லைட்டாக துருதாக இருக்குது. அதை இப்போதைக்கு கலைக்க வேணாண்டாங்க. இது போயில எலி வரக்காக அவங்க வச்சுருக்காங்க. பேட்ரி புது பேட்ரி, வாரண்டி கார்டு இருக்குது, ஏசி ஒர்க்கிங்கு. அடியிலலாம் பார்த்துக்கோங்க. இங்கேயே நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஆயில் இப்போ தான் மாற்றிருக்காங்க. ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஈரோடுலேருந்து கால் பண்ணுறாங்க, திருநெல்வேலியிலேருந்து கால் பண்ணுறாங்க, ராமநாட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க. அவ்வளோ தூரம் வரணுங்கிறவங்களுக்கு வண்டியை எப்படிலாம் நம்ம காமிக்கணுமோ அப்படிலாம் காமிச்சிடுவோம். இங்கே வந்து நீங்கள் வந்து யாரும் வந்து வெட்டி அலையக்கூடாது. அதுக்காக தான் மொத்தமாக நம்ம வண்டியை காமிச்சிடும். இப்போ டிங்கர் வரைக்கும் பெயிண்ட் வேலையை முடிச்சிட்டாங்களா, அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மெக்கானிக் ஒர்க்கை செக் பண்ண போகிறோம். சாவி ஃபஸ்ட்டு நம்ம எப்போயுமே வழக்கம் சொல்கிறது தான், நியூட்ரல் இருக்கான்னு பார்க்கணும், ஹேண்ட் பிரேக் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஒரு ஸ்டார்ட் போட்டாலே வண்டி எடுத்துரும். ஒரு கிளிக் பண்ணாலே சாவி எடுத்துரும். வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ முன்னாடி இன்ஜின் நாய்ஸை காமிக்கிறேன். எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு தான். ஆனால் அவங்க கேஸ் போடலை, பெட்ரோல்லே ஓட்டிகிட்டு இருக்காங்க நம்ம கஸ்டமரு. அதுக்கு முன்னாடி என்ன நினச்சுங்கிறது தெரியலை. வண்டியை ரேஸ் பண்ணி காமிக்கிறேன். வண்டி இன்ஜின்லாம் நல்லா இருக்குது. சஸ்பென்சரு, போக்குவரத்து எல்லா வேலையுமே கரெக்டாக இருக்குது. பின்னாடி சைலன்சரை காமிக்கிறேன். ஃபுல் செட்டு குரோம் பார்த்துருக்காங்க. பின்னாடி சைலன்சரு. மழை வருது, அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ அடியில் சேஸை காமிச்சிடுறேன். அப்படியே ஃப்ரெண்டுக்கு போகலாம். ரைட்டு. அப்படியே பேக்கு. மறுபடியும் வண்டி சொல்லிடுறேன் இன்னொரு தடவை. ஒரு நிமிஷம் இருங்க. பல்பு ஹெட்லைட் செக் பண்ணுங்களா? ஆமாம், அது வேறு ஒரு கஸ்டமர் ஒன்று சொன்னாங்க, எதுலேயுமே லைட்டு ஒர்க்கிங்கே ஆக மாட்டேங்குது, போட்டு காமிக்க மாட்டேங்கிறீங்கன்னு.
இப்போ காமிக்கிறோம் பாருங்கள். பார்த்தீங்களா? ஹெட்லைட் போடணுமா? ஹார்ன் அடிக்குதுங்களா? பார்த்துக்கோங்க. பார்க் லேம்ப்பு எரியுதுங்களா? பின்னாடி பிரேக் லைட்டு உலக்கான ஆள் பிடிச்சா எரியும். பார்க் லேம்ப்பு, ஹெட்லைட்டு, ஹார்னு, வயரிங் வேலையும் எதுவும் கிடையாது. ரெண்டாயிரத்தி 3 மாடலு, 5 வருஷம் எஃப்சி கரண்ட்டு, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு, வண்டி ஏசி ஒர்க்கிங்கு, வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. லோ பட்ஜெட் வண்டி தான். ₹1 எதிர்பார்க்குறவங்க ₹1 சொல்லலை, ₹1 கீழே தான் வண்டி இருக்கும். கால் பண்ணி கேளுங்க. நம்ம ரேட்டு சொல்கிறது இல்லை. ரேட்டு சொன்னால் எவ்வளோவா அவ்வளோவான்னு கேட்பீங்க. அதனால தான் வண்டியை ஓட்டி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டி இப்போ ஓட்டி பார்க்க போகிறோம். அதான் வேறு ஒன்றும் இல்லை. வண்டி ஃபஸ்ட்டு கீரை போட்டு ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டு வண்டி ஃபஸ்ட்டு கீரில் போகுது. ஃபஸ்ட்டு கீரு, செகண்ட் கீரு, தேர்டு, ஃபோர்த்து, ரிவர்ஸ் கீரை போட்டு காமிக்கிறேன். ரிவர்ஸ் கேமராவும் எடுக்கும். இப்போ எடுக்காது பாருங்கள், அமர்ந்துருச்சு. இப்போ எடுக்கும் பாருங்கள். எடுக்குங்களா? 2 செகண்ட் கழிச்சு தான் எடுக்கும். இந்த செட்டும் ஒர்க்கிங்கு. ஓகேங்களா? திண்டுக்கல் MMIJ கார்ஸு கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. ஃபோன் நம்பர் வந்து கம்ப்ளைண்டில் கொடுக்குறோம், பண்ணி கேளுங்க. எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள் பண்ணுறோம். உங்களோட ஆதரவுக்கு எனக்கு மிக்க நன்றி. நல்ல முறையில் வண்டி வாங்கி நல்ல முறையில் பயணம் செய்ய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.